அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஹேர் கேர் பத்தி பார்க்கலாம். பொதுவா முடி உதிர்தல் ஒரு பிரச்சனை, அப்புறம் முடி நீளமா வளர்க்கல ஒரு பிரச்சனை, அடர்த்தி இல்ல இது ஒரு பிரச்சனை, அப்புறம் முடியில வெடிப்புன்னு ஒரு பிரச்சனை, அப்புறம் பொடுகு தொல்லை ஒரு பிரச்சனை, பேன் தொல்லை ஒரு பிரச்சனை, அப்புறம் வழுக்கை ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்தது யங்ஸ்டருக்கு, அதாவது 30 வயசுக்கு கீழே, சொல்லப்போனா 4-5 வயசுல இருந்தே இளநரை ஏர்லி கிரே ஹேர் இந்த பிரச்சனை இருக்கு. இதற்கெல்லாம் தீர்வு உண்டானா இருக்கு. இதற்கு நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட உடல் ஆரோக்கியம் தான் உங்களோட தலைமுடி. நல்ல முடி நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு அப்படின்னா ஏறக்குறைய உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிற வெளிப்பாடு தான் முடி. அப்போ முடியில ஒரு பிரச்சனை இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா உங்க உடம்புலயே சில பற்றாக்குறைகள், அதன் வெளிப்பாடு தான் முடி பிரச்சனை அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நீங்க நான் இது சாப்பிட்றேன் அது சாப்பிட்றேன் எத்தனையோ சாப்பிட்றேன் அப்போ எனக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க. ஆனா அங்கே முக்கிய காரணம், நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல உங்களுக்கு தேவையான விட்டமின் மினரல்ஸ் உங்க பாடிக்கு எவ்வளவு தேவையோ அது அங்க கிடைக்கல, உங்க பாடிக்கு கிடைக்கல, போதுமானதா சப்ளை இல்லை. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த வெளிப்பாடுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிறீங்க. அப்பதான் நம்ம உங்களுக்கு அந்த உணவு பிளஸ் மெடிசன்ஸ் பிளஸ் ஹேர் ஆயில், ஹேர் பேக் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்குறோம். இந்த வகையில என்ன அப்படின்னாக்க, இப்ப இளநரை தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா நிச்சயமாக இளநரை போயிடும், மாறும், சரியாயிடும். அதே போல முடி உதிர்தல் ஒரு 4-5 டெய்லி கொட்டுதுன்னா அது நார்மல், அது பிரச்சனை இல்லை. இதே அதிகமா கொத்தா கொட்டுது, 30, 50, 100 கவுண்ட்லெஸ் பல்கா கொட்டுது அப்படின்னா அப்போ வீக்னஸ். இது இல்லாம சில நோய்களின் தாக்கத்தினால கூட ஹேர் ஃபால் வரலாம். அனிமிக் இருந்தா வரலாம், கேன்சர் இருந்தா வரலாம். சில வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நேரத்துல அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்னால முடி உதிர்தல் இருக்கலாம். அப்புறம் சரியாயிடும், திரும்ப சரியா நல்லா வரும். அந்த பொறுமையும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கணும். இப்போ இளநரை, அதுக்கு நல்ல சத்தான உணவுக்குள்ள என்னென்ன சாப்பிடணும்னு சொல்றோம். அதுக்கு ஹேர் ஆயில் இருக்கு, ஹேர் பேக் இருக்கு. அது அந்த ஸ்ட்ரென்த்தன் காக்க கொடுத்து ஹேர் பெற்று கொஞ்சம் மசாஜ் பண்ணணும். அது இல்லாமல் சில எக்ஸசைசஸ் இருக்கு முடிக்குன்னு சொல்லியே, அதை சொல்லி தரும்போது உங்களுக்கு அந்த இளநரை சரியாயிடும். ஆனால் ஒரு மினிமம் ஒரு 10 months தேவைப்படும். 1 year வச்சுக்கோங்க. அப்படி ஃபாலோ பண்ணாதான் அந்த இளநரை சரியாகும். அடுத்தது பொடுகு தொல்லை. பொடுகு தொல்லைக்கு இருக்கு, அதுக்கு பொடுகுக்கு ஹேர் பேக்கே இருக்கு. அது போட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் மசாஜ் செஞ்சுட்டு நீங்க தண்ணி தெளிச்சு தேய்ச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஷாம்பு போல இருக்கும், குளிர்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்க. அது அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சில்லுன்ற உணர்வு, ஒரு பெட்டர் ஃபீல் தெரியும். அதுக்கு சில்லுன்னு குளிர்ற மாதிரி வராது, ஐஸ் மாதிரி கிடையாது. ஆனா அந்த ஃபீல் தெரியும், ஒரு கூலிங் எஃபெக்ட் தெரியும். அது உங்களுக்கு, அது தண்ணி தெளிச்சா அதுவே ஹேர் பேக் கம் ஹேர் வாஷ், அது உங்களுக்கு பொடுகு போயிடும். ஜென்ரலா வீக்னஸ், முடி ரொம்ப கொட்டுது, அடர்த்தி இல்லை, இதுக்கு ஒரு பேக் இருக்கு. அதை போட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் 10 minutes கொடுத்துட்டு நீங்க அது ஒரு 1/2 hour மினிமம், இல்லை 20 minutes மினிமம் இருந்துட்டு, இல்லை உங்களுக்கு 1 hour 2 hours இருக்க முடியும்னா இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்க அதையும் தண்ணி தெளிச்சு வாஷ் பண்ணா உங்களுக்கு அதுவும் ஷாம்பு போல அதுவே கிளீன் ஆயிடும். அதாவது பேக்கம் வாஷ் அது போல நம்ம கொடுக்குறோம். அது இல்லாம ஹேர் ஆயில் இருக்கு, இளநரைக்கு தனி ஹேர் ஆயில், முடி உதிர்றதுக்கு தனி ஹேர் ஆயில், அதுல தான் நம்ம பேஷண்ட்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதோட கூட பயிற்சிகள் சொல்லித்தரோம். முடி வளர்றதுக்கு என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறத நீங்க வரும்போது சும்மா 5 minutes ஒரு 5 steps அவ்வளவுதான். அதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். என்னென்ன சாப்பிடணும், என்ன நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமா லிஸ்ட் கொடுக்குறோம். சாப்பிட்றது ஓரளவுக்கு சிலது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பலது நாங்க சொல்லித்தரோம்.
அதுல பாத்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ டெய்லி ஒரு பீஸ் கண்டிப்பா சாப்பிடணும். கருவேப்பிலை, நெல்லிக்காய், பாதாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இன்னும் சிலதெல்லாம் இருக்கு, அது லிஸ்ட்ல கொடுக்குறோம். அவாய்ட் பண்ண வேண்டியது முக்கியமா டீ, காஃபி, சுகர், ஜாம், சாஸ், பிக்கிள், மைதா ப்ராடக்ட் நீங்க அவாய்ட் பண்ணும். மற்றபடி ஒன்றும் இல்லை, நிறைய சாப்பிட்றது தான் இருக்கு, அது லிஸ்ட் கொடுக்குறோம். ஆக மொத்தம் தலையாய பிரச்சனை உங்களுக்கு தீர்றதுக்கு வழிமுறைகள், வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.